ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி தான் பண்ணி காமிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பன்னீர். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 லிட்டர் ஆவின் க்ரீன் மேஜிக் மில்க் எடுத்திருக்கேன். அதை பால் பாத்திரம் இல்லாமல் வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ அது நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் 1/2 லிட்டருக்கு 1/2 லெமன் சேர்த்தா போதும். ஸோ ஏன் இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கணும் அந்த லெமன் ஜூஸை. ஸோ அதை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திரிஞ்சிரும். ஸோ அந்த திரிஞ்ச பால் பாத்திரத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுற அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேம் அதே பன்னீரில் ஒரு பச்சை தண்ணி இருக்குல்ல, நார்மல் வாட்டர், பிளெயின் வாட்டரை இதில் ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம லெமன் சேர்த்தோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் போகிறதுக்காக. ஸோ இது நல்லா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு இதை அந்த வெள்ளை துணியிலேயே நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு வெயிட் நம்ம வைக்கணும் ஒரு 1 ஹவருக்கு. ஸோ எதுக்காக வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மீதம் உள்ள எக்ஸ்ட்ராக்டும் போயிட்டு அது ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துடும். அதுக்காக 1 ஹவர் வைக்கிறோம். 1 ஹவர் கழித்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவரே போதும், சூப்பராக நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதுலேருந்து தாராளமாக ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட்டில். இது ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பன்னீர் இது. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி கூட காமிக்கிறேன். நான் ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக போட்டு கட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணுற பன்னீரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம், இல்லை உடனே கூட பண்ணி சமைக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய பன்னீரை வச்சின ஒரு டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிச்சு பாருங்கள். பன்னீர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. ஸோ இப்போ இதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி அப்படியே சாஃப்டாக அமுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ சாஃப்ட் இந்த பன்னீர். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஹோம்மேடாக பண்ண இந்த பன்னீரை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேன், நான் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு. ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.